அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஆனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியில சஞ்சாரம் செய்யறார். செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில மேஷ ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். வரும் ஆனி 28ஆம் தேதி, ஆங்கிலத்துல ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாக இருக்கார். புதன் மிதுன ராசியில மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆனி 15ஆம் தேதி, அதாவது ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு கடக ராசியில பெயர்ச்சியாக இருக்கார். குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் மாத முற்பகுதியில மிதுன ராசியிலையும் ஆனி 23ஆம் தேதி, அதாவது ஜூலை 7ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார். சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆனி 16ஆம் தேதி, அதாவது ஜூன் 30ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார். ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னி ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பரணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய மகிழ்ச்சி நிறைந்த மாதமா இந்த ஆனி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் கடக்கும் போதும் இந்த மாதம் இப்படிதான் இருக்கும், நம்ம வாழ்க்கை இப்படிதான் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் இருக்கக்கூடிய மாதமா இந்த ஆனி மாதம் ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் இருக்க போது நிறைய சந்தோஷத்தை ஏற்படுத்த போகுது. காரணம், மேஷராசி கடந்த 1.5 ஆண்டுகளா பட்ட இன்னல்கள் பிரச்சனைகள்ங்கிறது அவ்வளோ இருந்திருக்கும், கவலைகள் அதிகம் இருந்திருக்கும். அதே நேரத்துல சுத்தி போட்டி பொறாமைகள்ங்கிறதும் அதிகமா இருந்திருக்கும். இதிலிருந்து மீண்டு வருவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு போர்க்களம் போல இருக்கும்போது அந்த போர்க்களத்தை தாண்டி வெற்றி பெற்று மேல வர்றதுங்கிறது சவாலுக்கு மேல சவாலா இருக்கும். மேஷராசி அன்பர்கள் யாருக்கும் துரோகம் செய்யாதவங்க, யாருடைய விஷயத்திலையும் தலையிடாதவங்க. இருந்தாலும் அவங்களுடைய மனசுல ஒரு நிம்மதி, தெளிவு, ஒரு சந்தோஷம்ங்கிறது அவ்வளோ சீக்கிரமா ஈஸியா கிடைச்சிடாது. வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய நல்ல நாட்களை நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெஸ்டான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். இந்த ஆனி மாதத்துல இருக்கக்கூடிய 32 நாட்கள்ல எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சிறந்த நாட்கள், அந்த சிறந்த நாட்கள்ல நம்ம எது செய்யணும் எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல செவ்வாய்ங்கிறவர் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி முதன்மையான கிரகம். இந்த செவ்வாய அதிபதியா கொண்ட உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி இந்த மாதம் உங்களை தேடி வரப்போகுது. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இந்த மாத முற்பகுதியில தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். நம்ம பேசுற சில விஷயங்கள் நம்மளை சுத்தி திரும்பவும் நம்ம கிட்டயே வரும். நம்ம சொன்ன வேலையை திரும்பவும் நம்மளே செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். ஒர்க் ப்ரெஷருங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். 3வது விஷயம், குடும்பத்துல பாசம் அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், ஏன் ஆசை கூட அதிகரிக்கும், இன்பம் கூட தேவைப்படும். தனஸ்தானத்துல சுக்கிரன் குருவோட சேர்ந்து இருக்கும் போது வேலையில நாட்டமும் வேலையில எதிர்பார்ப்பும் வேலை மீது ஒரு ஆசையும் அதிகமா நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படும். இது என்ன மாதிரி விஷயத்த கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, மனசுல சந்தோஷத்தை கொடுக்கும், மனசுல நிம்மதியை ஏற்படுத்தும், போராட்டத்தை கைவிட்டு வாழ்க்கையை வாழணுங்கிற எண்ணம் உங்க மனசுல பிறக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க, ரிலாக்ஸ் ஆவீங்க. அடுத்தவங்களை பற்றிய சிந்தனைகளை விட்டுட்டு தன் குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். முழுவதும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா, மனசுல எந்த இடத்துல வலிச்சதோ, எந்த இடத்துல அதிகமான காயங்களை அனுபவிச்சிங்களோ அதிலிருந்து விடுபடணும். அந்த மறைவுங்கிறது நம்ம வாழ்க்கையில ஏற்படணும். ஒரு கெட்ட விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது நடக்கும். மனசளவில் யாருக்கும் எந்த கெடுதலும் எந்த பொறாமையும் எந்த தீங்கும் செய்யலைனாலும் உங்க உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது பாருங்க. குடும்பத்துல உள்ளவர்களும் ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க பாருங்க.
இந்த மாதிரி சில சிக்கல்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுக்கிரனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல சில வழிமுறைகளை ஏற்படுத்தி தருவாங்க. ஆலய வழிபாடு உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது நிறைய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். குரு 2ல இருக்கிறதுனால நிறைவான குரு பலன் ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் ஏற்படுது. இந்த பரிபூரண குரு பலனின் மூலமா குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் கட்டாயமா நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல உண்டு. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த பரிபூரண குரு பலனை தாண்டி ஆசைப்பட்ட வாழ்க்கை, எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை, நம்ம வீட்டில் ஒரு விஷயத்த நம்ம பேசணும்னு நினைக்கிறோம்னா அந்த விஷயத்த பேசுறதுக்கு உண்டான நேரம் காலம் இதுதான். ஏன்னா சுக்கிரனும் குருவும் சேர்ந்து அமரக்கூடிய இந்த காலகட்டத்துல குடும்பஸ்தானம் வலுப்பெறும் போது இறை அருளோட நீங்க எந்த விஷயத்த வேண்டினாலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறார். இந்த இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்துல உங்க பஞ்சமாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்யும் போது முயற்சிகள் பலிதமாகும். மேலிடத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணாலும் சரி, மேலதிகாரிகளோட சுமூகமான சூழல் ஏற்படணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் சரி, எதுவும் பிரச்சனை இல்லாம போகணும், வாழ்க்கையில நினைத்த சில விஷயங்கள், ஆசைப்பட்ட சில விஷயங்கள், எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் உடனடியா நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதத்துல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போது சூரிய வழிபாடு உங்களுக்கு நிறைய நன்மைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால யாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த டக்குன்னு போட்டு உடைச்சிடாதீங்க. ஏதாவது ஒரு விஷயம் பேசுறதா இருந்தா கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க, டக்குன்னு பேச வேண்டாம். 12ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே, விரயஸ்தானத்துல ராகு இருந்தாலுமே, ராகு வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கும் ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் அதிகமா ஏற்படும். மனசுல இருக்கக்கூடிய தெம்பு அதிகரிக்கும், மன வலிமை கூடும். எந்த ஒரு செயலை பார்த்தும் இனிமே நீங்க பெருசா பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. தெளிவான நம்பிக்கையும் நல்ல ஆரோக்கியமான விஷயமும் கிடைக்கிறதுக்கு உங்களால என்ன முடியுமோ கண்டிப்பா செஞ்சு அதுல வெற்றி காணக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். கடைசியில ஒரு விஷயம், சனி பகவான் லாபஸ்தானத்துல சொந்த வீட்டுல பயணம் செய்யறார். அதுவும் அவர் வரும் ஜூன் 30ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்யறார். லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் அடையும் போது மேஷராசி அன்பர்களுக்கு 2 மடங்கு பலன் கிடைக்க போது. ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அகல போது. ஆயுள் காரகனான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஆயுள் பலம் கூடும். நீண்ட கால உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் தீரும். மனசுல ஏற்படக்கூடிய சிறு சிறு சஞ்சலங்கள், மனம் சம்பந்தமான சஞ்சலங்களா இருந்தாலும் சரி, அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல விஷயத்தை உங்களால செய்ய முடியும். ராகு 12ஆம் இடத்துல இருக்கும்போது 2 விஷயங்களை நீங்க பார்த்துக்கணும். எந்த இடத்துலையும் பெருசா கோபப்படக்கூடாது. எந்த இடத்துலையும் ஃபேமிலியை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது. வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்படும். நிச்சயமா இந்த மாதத்துல பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு சாதகமாகவும் பெட்டராகவும் இருக்க போதுங்கிறது தான் உண்மை. வேலை வாய்ப்புல சில பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்தாலும் அதிலிருந்து முழுவதும் விடுபடுறதுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய வழிமுறைகள் பிறக்கும். இந்த மாத துவக்கம் உங்களுக்கு சற்று சுமாரான பலன்களை கொடுத்தாலுமே மாத இறுதியில நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி எளிதாக கிடைக்கும். இந்த மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா எது செஞ்சாலும் சரி, நீங்க செய்யறது சரியா தவறாங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்றதுக்கு கரெக்டான ஒரு ரூட்டை உங்களுக்கு விநாயக பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.